குழந்தைகளுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்றது எல்லாமே இந்த துலா ராசி துலா லக்ன பெண்கள் தான். குடும்பம் சரியில்லை சார், ஆனால் நாம போயிட்டோம்னா நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், இல்லை நாம டைவர்ஸ்னு போயிட்டோம், இல்லை நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நட்டாத்துல போயிடும் சார். நான் குழந்தைகளை தனியாக வளர்த்துருவேன், அந்த பயம் எனக்கு இல்லை. இவர்களுக்கு இந்த துளாராசி துலா பெண்களுக்கு இதை மேன்மையான குணம்னு சொல்லலாம். இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடாது இந்த குணம் தான். என்னன்னா ஹனி கோட்டட் வேர்ட்ஸ், தேன் தடவிய வார்த்தைகள், ஜால்ரா அடிக்கிறது, ஐஸ் வைக்கிறதுலாம் தெரியாது. ஆஃபீஸ்ல போய் கரெக்டா இதுக்கு நம்ம சைன் வாங்கிடணும், இங்க சீல் வாங்கிடணும், ஆளா போய் நம்ம ரேஷன் பொருள் வாங்கிடணும். ரொம்ப சாதாரணமா சொல்றேன், ரேஷன் பொருளை அடிச்சு பிடிச்சு கரெக்டா டயத்துக்கு போய் வாங்குறது எல்லாமே துலா இருக்கிற பெண்கள் தான். அவன் சண்டை போடும். முதலாளியாவும் ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி பொண்ணாவும் இருப்பாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு பொண்ணு வரல, இந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு ஆள் இல்லை, இது ஒரு துப்புரவு பணி அப்படின்னா தயங்கவே மாட்டாங்க, நான் பண்றேன். வெகுண்டு எடுத்துருவாங்க. நான் இதை பார்க்காம நினைச்சா எடுத்து மாப்பு எடுத்து தொடச்சு சுத்தம் பண்றதுக்கு அப்புறம் தான் அவங்களோட முதலாளி சைட்ல போய் உட்காருவாங்க. துளாராசி பொண்ணுக்கு இறங்கி வேலை செய்யவும் தெரியும், சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணவும் தெரியும். வணக்கம். இன்றைய தினம் துலாம் ராசி துலா லக்னத்தை சார்ந்த பெண்கள், அவங்களுடைய குணாதிசயங்களோட வாழ்க்கை முறை, அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். துலா ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம். அதே போல இதனுடைய அதிபதி சுக்கிரன். துலா ராசி துலா லக்னத்துல சூரியன் நீசம், சனி உச்சம். இதோட சிம்பல் பார்த்தீங்கன்னா தராசு. இப்போ துலா ராசி துலா லக்ன பெண்ணுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, நியாயத்தின் பால் நிற்பாங்க. தன்னுடைய கணவரோ தன்னுடைய குழந்தையோ தன் வீட்டை சார்ந்தவர்களோ தவறு பண்ணாலும் நீ பண்ணது தப்புன்னு சொல்லக்கூடிய தெம்பு, தைரியம், திராணி இவங்கள்ட்ட தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் அந்த நியாயத்தை நிலைநாட்டிடணும். அந்த இடத்துல ஆமா நீ பண்ணது தப்பு தான், இல்ல என் குழந்தை பண்ண தப்பு தான், டேய் நீ பண்ணது தப்பு தான், மன்னிப்புகள் அப்படின்னு கேட்க வச்சுட்டு தனியாக கூட்டு போய் அட்வைஸ், நீ நியாயஸ்தானா தான் இருக்கணும் அப்படிங்கிறது உறுதியா இருப்பாங்க. ஏன்னா அங்க சனி உச்சம் பெறுகிறார். சனி தான் நியாயக்காரகன், நீதிக்காரகன். இப்ப இவங்களுக்கு அந்த குணம் ரொம்ப இயல்பாவே இருக்கும். 2வது, பிசினஸ் பண்ணணும், நாம ஒரு தொழில் பண்ணணும், தொழில் மூலமா சம்பாதிக்கணும், நாம பிசினஸ் உமனா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத துலா ராசி துலா லக்ன பெண்ணே இல்லை எனலாம். நீங்க எந்த துறையை சார்ந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல வாழ்ற பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த குடும்ப சூழலில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் துலா ராசி துலா லக்னம் இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உங்களுடைய எண்ணத்தில் நிச்சயமாக நாமையே ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாமையே ஒரு தொழில் செய்யக்கூடாது, நம்மளாக்கு அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராகவோ ஒரு பிஸ்னஸ் உமனாவோ தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்போது இவர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த வாய்ப்புகள் கிடைச்சிடாதுன்னா கிடையாது. எண்ணம் இருக்குது, ஆனால் வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஆனால் இங்கே என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, துலா ராசி துலா லக்ன பெண்கள் they don't wait for the opportunities, they create the opportunities. வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. இருந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியும், ஓகே நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு என்ன செய்ய முடியும். ஒரு 10,000 தான் இருக்கு, இந்த 10,000 எப்படி 20 மாத்துறது, 20 40 எப்படி மாத்து, இந்த குணம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு உயர்ந்த குணம். எனக்கு இதெல்லாம் இருந்தா தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை. எது இல்லைனாலும் இதுல என்ன செய்ய முடியும். துலா ராசி துலா லக்ன பெண்கள் சமையல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ரொம்ப ஒரு அழகான விஷயம். கருவேப்பிலை இல்லையா, பரவாயில்ல சமைச்சிடலாம், உப்பு சரி ஓகே மேனேஜ் பண்ணிடலாம், ஓகே இப்படி என்ன இருக்கோ அதுல பெஸ்டா என்ன செய்யறது, எந்த இன்கிரிடியன்ட் இல்லைனாலும் இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சு சமைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குணம் எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்க முடியும். ஓகே நம்மகிட்ட ஆஃபீஸ் இல்லையா, ஓகே வீட்டையே ஒரு ஆஃபீஸா மாத்துறது, இருக்கிறதுல பெஸ்டா பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னர் குவாலிட்டிஸ். 2வது, இவங்க குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை, கல்யாணம் பண்ணிட்டோமே, குழந்தைங்க இருக்கு, நாளைக்கு இந்த நம்ம டைவர்ஸ்னு போயிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு தந்தை இல்லாம போயிடும். நாளைக்கு இதுங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் தேவை. சரி ஓகே பல்ல கடிச்சிட்டு வாழ்வோம், நமக்கு வேற எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்கு, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு இந்த குடும்பத்தை வாழ்க்கை இவ்வளவு மோசமான சூழலா இருந்தாலும் குழந்தைகளுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்றது எல்லாமே இந்த துலா ராசி துலா லக்ன பெண்கள் தான். அநேகமான துலா ராசி துலா லக்ன பெண்களுடைய ஒரு உள்ள குமுறலை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சரியில்லை சார், ஆனா நாம போயிட்டோம்னா நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், இல்ல நாம டைவர்ஸ்னு போயிட்டோம், இல்ல நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நட்டாத்துல போயிடும் சார். நான் குழந்தைகளை தனியாக வளர்த்துருவேன், அந்த பயம் எனக்கு இல்லை. ஆனால்
அதுங்களுக்கு தந்தைங்கிற ஸ்தானம் வேணும், தந்தை உறவுகள் வேணும், தாத்தா வேணும், பாட்டி வேணும், பெரியப்பா வேணும், சித்தப்பா வேணும், அதுங்களுக்கு அத்தை வேணும். இதெல்லாம் வந்து என்னால் கெட்டக்கூடாது சார். என்னால் அந்த குழந்தைங்களுக்கு இந்த உறவுலாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க என்னை பார்த்து அப்படி கேட்டுச்சுன்னா என்ன சார் பண்ணுவேன்? அங்கே தான் அந்த நீதிமான் வேலை செய்வார். அப்போ இங்கே சூரியன் நீசம் அப்படிங்கிறப்ப இவருடைய 7ஆம் இடத்துடைய மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம். 7ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு திருமணஸ்தானம். மாமனார் அப்படிங்கிற அந்த உறவு வந்து இவங்களை ஒரு டிப்ரெஸ் பண்ணக்கூடிய, இவங்களை வந்து அழுத்தி அமர்த்தி வைக்கக்கூடிய அமைப்பில் தான் வர்றாங்க. மாமனார் அப்படிங்கிற ஒரு ஒரு உறவின் மூலமாக மனவேதனை அடையாத துலாம் ராசி துலாம் இருக்கிற பெண்களே இல்லை. இல்லை மாமனாருக்கு இவங்க பணிவிடை செய்கிறாங்க. அங்கே அவர் வந்து ஒரு ஆளுமையான அமைப்பில் வந்துடுறார். அதே போல இவர்களுக்கு வந்து கணவருடைய அமைப்பு வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. இவர்களால் அவர்கள் நன்மை அடைகிறார்கள். இவங்களை கல்யாணம் பண்ணதுனால அவரு ஜெயிச்சிடுறாரு, இல்ல அந்த குடும்பம் ஜெயிச்சிருது. ஆனா அந்த குடும்பத்தினால அல்ல அந்த கணவரால இவர்களுக்கு பெரிய எந்த ஒரு நன்மையும் இருக்கிறது இல்லை. இவர்களுக்கு இந்த துளாராசி துளார பெண்களுக்கு இதை வந்து மேன்மையான குணம்னு சொல்லலாம். இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடாது இந்த குணம் தான். என்னன்னா ஹனி கோட்டட் வேர்ட்ஸ், தேன் தடவிய வார்த்தைகள், ஜால்ரா அடிக்கிறது, ஐஸ் வைக்கிறதுலாம் தெரியாது. உன்னை போல உண்டா அப்படிலாம் பேச வராது. இயல்பா இருப்பாங்க, இயல்பா பேசுவாங்க. அந்த இயல்பு தான் உங்களுக்கு வில்லனே. தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்ப கல்யாணம் பண்ண போன இடத்துல கொழுந்தன் ஒரு தப்புன்னா தம்பி நீ பண்ணது தப்புப்பான்னு சொல்லிடுவாங்க. மாமனாரா ஐயா அண்ணா அப்பா நீங்க பண்ணது தப்பு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப இங்க வந்து இந்த ஹார்டு ட்ரூத், இந்த ஹார்ஷ் ட்ரூத், இந்த ராவான ட்ரூத் வந்து உண்மை சுடுங்கிறப்போ இந்த பொண்ணுங்களுடைய அந்த உண்மை தன்மை எதிரில் இருக்கவங்களுக்கு வெப்பமா சுடும். ஏன்னா இது நீதிமான் இல்லையா, சனி உச்சம் இல்லையா, அப்ப இதுதான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிடும். அப்ப சபையில இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பொண்ணை கோச்சுக்குவாங்க. அதனால இந்த பொண்ணால இந்த குணத்தை மாத்திக்கவும் முடியாது. சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறை, நீதியை நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய, பாரபட்சம் இல்லாத, பயாஸ் இல்லாத ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய அத்தனை துறைகள்லையும் இந்த துலாம் ராசி துலாலக்ன பெண்கள் இருப்பாங்க. அவங்க இயல்புலேயே அந்த துறைகள் ஈர்க்கும். நான் ஜட்ஜ் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரியான உயர்ந்த பதவிகள் நோக்கி இவங்க பயணப்படுவாங்க. சூரியன் நீசங்கிறப்ப சூரியன் தான் அரசாங்கம். துளாராசி துலாலக்ன பெண்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யாத துளாராசி துலாலக்ன பெண்களே இல்லை. ஏன்னா எது நீசமோ அதை நோக்கி தானே பயணப்படும். அப்போ நம்ம கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் துறையில் ஒரு உயர் பதவிக்கு போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த ஒரு இலவசங்கள், இல்லை சலுகைகள், இல்லை அங்கே தரக்கூடிய அந்த ஆதார் கார்டு, அந்த பேன் கார்டு, பாஸ்புக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால அதில் கரெக்டாக இருக்கணுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் போய் கரெக்டாக இதுக்கு நம்ம சைன் வாங்கிடணும், இங்கே சீல் வாங்கிடணும், ஆளாக போய் நம்ம ரேஷன் பொருள் வாங்கிடணும். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேனே, ரேஷன் பொருளை வந்து அடித்து பிடிச்சி கரெக்டாக டயத்துக்கு போய் வாங்குறது எல்லாமே துளாராசி துளார பெண்கள் தான். அவன்கிட்ட சண்டை போடும், டேய் கரெக்டாக போடு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த பெண்கள்கிட்ட ரொம்ப இயல்பாகவே நீங்கள் பார்க்க முடியும். துளாராசி துளாரக்கிற பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் சனி வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ முதலாளியாகவும் ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி பொண்ணாகவும் இருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு பொண்ணு வரல, இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இது ஒரு துப்புரவு பணி அப்படின்னா தயங்கவே மாட்டாங்க. நான் பண்ணுறேன், எல்லாத்தையும் பார்த்து வந்தவ தான் நான் சாதாரண இந்த இடத்துக்கு வரல, இது எல்லாத்தையும் முட்டி தேய நான் மேலே வந்திருக்கேன், இது நான் உருவாக்கிய சிம்மாசனம், நான் உருவாக்கிய சாம்ராஜ்யம், இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் நான் இந்த முதலாளி பொசிஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு துளாராசி பொண்ணுகிட்ட உங்களுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. வெகுண்டு எழுந்துருவாங்க. நான் இதை பார்க்காம வந்திருக்கேன் நினைச்சா எடுத்து மாப் எடுத்து தொடச்சி சுத்தப்படுறதுக்கு அப்புறம் தான் அவங்கள முதலாளி சீட்டில் போய் உட்காருவாங்க. துளாராசி பொண்ணுக்கு வந்து இறங்கி வேலை செய்யவும் தெரியும், சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணவும் தெரியும். முதியவர்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது இல்லையா, பொதுவாக சேவை மனப்பான்மைங்கிறது உன்னதமான விஷயம். அதுலேயும் இங்க சனி உச்சம் அப்படிங்கிறதுனால முதியவர்கள் மீது ஒரு பற்று. அப்ப தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாயார், அவங்களுடைய முதுமை காலத்துல, அதாவது இவங்க இளமை காலத்துல இருக்கும்போதும் தாய் தந்தை ஒரு நடுத்தர வயதுல இருப்பாங்க, அது வேற. இவர்கள் இளமை காலத்துல வந்துருவாங்க. இவங்க ஒரு நடுத்தர வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க தாய் தந்தை ரொம்ப முதிய வயதுல இருப்பாங்க, இல்ல அவங்களுடைய மாமனார் மாமியார் முதிய வயதுல இருப்பாங்க. இந்த முதியவர்களுக்கு சேவை செய்யறது அவங்க இயல்பாவே வரும். இந்த சனி தான் வந்து முதியவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனீஸ்வரன் தான். அப்ப இவர்களுக்கு சனி உச்சம்ங்கிறப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த முதியவர்களை போய் இறக்கப்படுறது, அவங்களுக்கு தேவையானதை செய்யறது. யாசகம் இடும்போது கூட முதியவர்கள் வந்து யாசகம் கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க. முதியவர்கள் வருத்தப்படுறதையும், முதியவர்கள் கவலைப்படுறதையும், முதியவர்கள் அவஸ்தப்படுறதையும் இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு துளாராசி துளாரக்ன பெண் கிட்ட பக்கத்து வீட்டு பாரு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடும், நான் ஊருக்கு போறேன் ஒரு 2 நாளைக்கு, எங்க மாமனார் மாமியார் இல்லை எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்க, அவங்களுக்கு இந்த டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துரு, இந்த மருந்து மாத்திரை கொடுத்துருன்னா அவர்களால் மறுக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே
இவங்க தான். தன்னுடைய மாமனார் மாமியார அப்பா அம்மான்னு கூப்பிடுறதெல்லாம் இவங்க தான். ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை பாவிப்பாங்க. தந்தையுடைய அன்பும், தந்தையுடைய அனுசரணையும், தந்தையுடைய அந்த பராமரிப்பு, தந்தையுடைய அந்த அரவணைப்பும், தந்தையுடைய அந்த கதகதப்பும் பல துளாராசி துலா லக்ன பெண்களுக்கு கிடைப்பதில்லை. இளமை காலத்திலே தந்தை மறைஞ்சிடுறாங்க, இல்ல தந்தை இருந்தும் இல்லாத மாதிரி, இல்ல தந்தை இவங்களுக்கு ஒரு உறுதுணையான அமைப்புல இல்லாம போயிடுறாங்க. அதனால இந்த தந்தை ஸ்தானத்துல யாராவது கிடைச்சிட மாட்டாங்களா? ஒரு அப்பா ஸ்தானத்தில் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு தன் தந்தை வயது உள்ள யாரையும் சட்டுன்னு அப்பான்னு கூப்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கதான் இருக்கும். இப்போ மாமனாரை அப்பான்னு சொல்றது, ஒரு வயது முதிர்ந்த ஆண் அம்மா தங்கம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு அப்பான்றுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. யாராவது தன் மீது தந்தை போல ஒரு பாவிச்சு ஒன்று சொன்னா அப்பா அப்படின்னு அழுதுருவாங்க. அந்த உணர்ச்சி பொங்கி அதுல உதவிகள் செஞ்சும் அவஸ்தைப்படுறதும் இவங்க தான். சோ இவர்களுக்கு எலும்பு சார்ந்த போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, ராஜ உறுப்புகள்ல பிரச்சனை வருது, தலைவலி வருது, நீர் கோர்த்துக்கிறது, இதெல்லாமே இவங்களுக்கு உண்டு. உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, வயிற்று வலி, டைஜஷன் பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். இரவுல ரொம்ப நேரம் தூங்காம அவஸ்தைப்படுறது, இரவுல வேலை பார்க்கறது, இரவு பகல் பாலாம வேலை பார்க்கறது, ஒர்க்காஹாலிக்கா இருக்கிறது, இதெல்லாமே இந்த துளாராசி துளாலக்ன பெண்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முறையில் இதெல்லாமே அவங்க கடந்து தான் வர்றாங்க. துளாராசி துளாலக்ன பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெருமாள் வழிபாடும், மகாலட்சுமி வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும் சனிக்கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ பண்ணும்போது நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நிச்சயமா துளாராசி துளாலக்ன பெண்கள் அந்த சனீஸ்வரன் அருளோட, சிவன் அருளோட சிறப்பான எதிர்காலம் உண்டு. நிறைய துலாம் ராசி துலா லக்ன பெண்கள் ஷீரடி சாய்பாபாவுடைய வழிபாட்டில் இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த ஷீரடி சாய்பாபா வழிபாடு மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துருது, மன நிம்மதியை கொடுத்துருது, மன ஆறுதலை கொடுத்துருது. அதன் மூலம் ஜெயிக்கவும் செய்யறாங்கன்றப்ப உங்களுக்கு துளாராசி துலா லக்ன பெண்களுக்கு ஷீரடி சாய்பாபா வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமையில ஷீரடி சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு வெற்றியை. நன்றி.